நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நமக்கு மருந்து நிகழ்ச்சியில மிக 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 முக்கியமான ஒரு மூலிகை மருந்து நம்ம செய்து பார்க்க போறோம். என்ன அப்படி ஒரு மிக மிக முக்கியமான மூலிகை மருந்து? அம்மா இவ்வளோ மிக மிகன்னு சொல்றாங்களேன்னு பார்க்குறீங்களா? எஞ்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம். இந்த வயிற்று மட்டும் சரியில்லாமல் இருந்தால் எதுவுமே சரியாக நடக்காது. அதனால் நம்ம வயிற்றை ரொம்ப நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறணும். வயிறு தேவையான அளவுக்கு குப்பையில் போடுறத தொப்பையில் போடக்கூடாது, தொப்பையில் போடுறத குப்பையில் போடக்கூடாது. நம்ம இயற்கையான பொருட்களை, பழங்கள், காய்கறிகள், கீரைகளை அப்படியே சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நோயை விரட்டி 100 ஆண்டு வாழலாம். கண்டிப்பாக இது உண்மை. முன்னோர்களோட எல்லாரோட இதையும் நம்ம பண்டைய காலத்தில் இருக்கிறவங்களோட சரித்திரங்களை எடுத்து பார்த்தா சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சித்த வைத்தியர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் 100ஐ தாண்டித்தான் வாழ்ந்திருக்காங்க. யாருமே 100க்கு குறைவாக போனதில்லை. ஆனால் இப்போ தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டு, தேவையில்லாத மருந்துகளை சாப்பிட்டு நம்ம ஆயிலை குறைத்து சீக்கிரமாக போகிறோம். அது வருந்தத்தக்கது. அதனால் ஆயிலை நீடிக்க வேண்டுமானால் இயற்கை உணவை அருந்த வேண்டும். வேக வைத்ததை விட்டுவிட்டு பச்சையாக சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையான நேரத்திற்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் மிட் நைட்டில் கூட மசாலா சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வயிறை சரி பண்ணாமல் நம்ம நோய்க்கு ஆளாகக்கூடாது. இன்றைக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டவங்க எனக்கு வயிற்று பொறுமலாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது, எனக்கு பேதி ஆகுது, இதெல்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. அதனால் சுக்கு பல வகையில் நமக்கு ஒரு அற்புதமான மூலிகை. இந்த சுக்கை அரைத்து கொதிக்க வைத்து நெற்றியில் பற்றிட தலைவலி பறந்தே போகும். சுக்கு ஒரு துண்டு வாயில போட்டு மென்னுட்டே இருக்க, சூயிங்காம் சாப்பிட்றீங்கல்ல, சூயிங்காம் சாப்பிட்டா கேன்சர் வரும். சுக்கு சாப்பிட்டா பல்வலியும் ஈறு பிரச்சனையும் போகும். எது வேணும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த சுக்கை என்ன பண்றோம்? நம்ம ஒரு 10 கிராம், எவ்வளோ 10 கிராம் சுக்கோட விலை எவ்வளோ நினைச்சு பாருங்க. நீங்கள் வயிறு வலிக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரையோட விலையை பாருங்கள், அதோட சைடு எஃபெக்ட்ஸை பாருங்கள். அப்போ இனிமேல் சுக்கை நீங்கள் மறக்க மாட்டீங்க. சுக்கை எடுத்து 10 கிராம் தட்டி 500 ml நீரில் கொதிக்க விட்டு 1/4 லிட்டர் ஆக்கி பாதி அளவு 3 வேளை 30 ml அல்லது ரொம்ப நிறைய வயிறு வலி, வயிற்று பொறுமல், அஜீரணம் கோளாறுனால பேதி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க 50 ml சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட உங்களுடைய வயிற்று கோளாறு பறந்து போயிடும். வாங்க அந்த மருந்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்ன? 500 ml நீரும் ஒரு 10 கிராம் சுக்கு, அவ்வளோதான். 10 கிராம் தட்டிய சுக்கு 500 ml நீரில் போட போகிறோம். 500 ml எடுத்திருக்கேன். 500 ml ஊற்றிக்கங்க. 500 ml நீரில் 10 கிராம் தட்டிய சுக்கு, அரை லிட்டர் தண்ணீரில் 10 கிராம் பொடித்த சுக்கு. அப்படியே சுக்கை போட்டால் என்ன ஒன்றுமே கிடைக்காது, தட்டி போடணும், மாவாட்டாயிரும். இந்த மாதிரி போட்டால் ஒன்றும் கிடைக்காது. தட்டி போடும்போது நமக்கு எசன்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த சுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. 3 காலகட்டத்தில் கர்ப்பம் ஆன உடனே ஒரு குமட்டல், நாசியா, வாமிட்டிங், எப்போ பாருங்க வாந்தி எடுப்பாங்க. அந்த வீட்டில் அந்த பொண்ணு கர்ப்பம் உண்டாயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே இந்த வாந்தி சவுண்டில் தெரிஞ்சுக்கிறலாம். பக்கத்தில் என்ன அவங்க மருமக காலையில் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா, ஏதாவது விசேஷமானு கேட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு வாந்தி வந்துடும். அந்த வாந்தியை இந்த சுக்கு பொடி ஒரு சிட்டிகை தேனோட ஒரு சிட்டிகை பவுடரை கலந்து நாக்கில் வச்சுட்டே இருந்தால் அந்த குமட்டல் கொஞ்சம் நின்றுடும். இதே சுக்கு பொடியும் தேனையும் பிரசவ காலத்தில், அதாவது 9th மந்த் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரசவ வேதனை குறையும். லேபர் பெயின் சொல்லக்கூடிய அந்த பிரசவ வேதனை குறையும். சரி,
பிரசவ வேதனையை குறைச்சிருச்சு. பிரசவிச்சதுக்கு அப்புறம் இந்த சுக்கோட வேலை என்ன? பிரசவ மருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க, கசடுகளை வெளியேற்றுறதுக்கு. அந்தலையும் இந்த சுக்கு பங்கு பெறுது. அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 3 காலகட்டத்தில் இந்த சுக்கு மிக அற்புதமான ஒரு நன்மையை கொடுக்குது. அதனால கர்ப்பிணி பெண்கள் கையில சுக்க இறுக்கி பிடிச்சுக்கோங்க. தீராத வயிற்று வலி, வயிற்று பொறுமல் இவற்றையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சுக்கு கசாயம் ரெடியா இருக்கு. வாங்க வடிகட்டலாம் பாருங்க. என்ன நேயர்களே, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, வயிற்று குன்மம், அதாவது வயிறு உப்புசம், ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வயிறாக இருக்கும். அந்த மாதிரி வயிறு இருக்கிறவங்களுக்கு, வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களுக்கும், குமட்டல் இல்லை சரியாமையால் பேதி, இவை எல்லாம் தீர வேண்டுமா? சுக்கு கஷாயம். சுக்கு ஒரு துண்டு 10 கிராம் அளவுக்கு எடுத்து தட்டி 500 ml போட்டு 1/4 லிட்டராக்கி கஷாயம் அருந்த போயிடும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மூலியோடு நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.